Periyar Maniyamma Institute of Science and Technology, Tanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics and industrial automation. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. தன்னுடைய கனிவான பேச்சால் அனைவரையும் கவரக்கூடிய கன்னிராசி நேயர்களே, எப்படி இருக்க போது இந்த வைகாசி மாதம்? கிட்டத்தட்ட 4 கிரகங்களுடைய பயிற்சி உங்கள் ராசிநாதன் வீட்டுக்கு தான் மிஸ்டர் குரு வந்து டிரான்சிட் ஆயிருக்காரு. உட்காந்து 2ஆம் இடத்தை வர பார்வை பண்ணுகிறார். 4ஆம் இடத்தை பார்வை பண்ணுவார். என்னத்தை சொல்ல, கன்னிராசிக்காரங்களுக்கெல்லாம் கலர்ஃபுல்லான கனவுகள் வருவதற்கான நேரம் அப்படின்னு தான் சொல்லணும். பயங்கரமாக இருக்க போகுது கன்னிராசிக்காரங்களுக்கு. 4ஆம் இடம் ஆக்டிவேட் ஆகுது. நிறைய வீடு, மனை, வண்டி, வாகனம், சொத்து சேர்க்கை, புதையெல்லாம் ஏற்படும். புதையல்னா உடனே வந்து தங்கம் வைரம்லாம் இல்லை, புதைந்து கிடக்கிறது எல்லாம் வெளியில் வரப்போகுது. நிறைய பேருக்கு சீக்ரெட்லாம் தெரிய போகுது. உங்களுடைய XYZ பற்றியான விஷயங்கள்லாம் தெரிய போகுதுன்னா பார்த்துக்கோங்களேன். அந்தளவுக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த தடவை கலர்ஃபுல்லாக இருக்க போகிறீங்க. ஒரு மாதிரி இருந்த தன்மையெல்லாம் மாறப்போகுது. தலைக்கு மேலே இருந்த கேதுவே அடித்து ஓரம் கட்டியாச்சு. இதுவே ஒரு பெரிய நிம்மதி. எப்பா நல்லது நடக்காட்டியும் பரவாயில்ல, கெட்டது நடக்காமல் இருந்தால் போதுன்ற அளவுக்கு நீங்கள் வந்துட்டீங்க. ஆனால் நிஜமாவே நல்லது நடக்க போகுது அப்படின்றது தான் உண்மை. 12ஆம் இடத்தில் போய் கேது அமர்ந்து விட்டால், அதுவும் வந்து காலபுருஷனோட 5ஆம் வீடு, அது வந்து சிம்மத்தோட வீடு, இப்படிலாம் வந்து கூட்டி கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா ஆரோக்கியத்தில் 100 விழுக்காடு கவனம் தேவை. மற்றபடி எல்லாமே சூப்பர். வேலை கிடைக்க போகுது. அதுவும் எக்ஸ்பெஷலி நிறைய பேர் இந்த HR, ஸ்கூலில் போகிறது, இந்த மாதிரி நிறைய அட்மினிஸ்ட்ரேஷன் சம்மந்தப்பட்ட வேலை கிடைக்க போகிறது. புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் 100 விழுக்காடு இருக்குது. பார்ட்னர்ஷிப்பில் ஒழுங்காக எல்லாம் நடிச்சிட்டு இருந்தவங்களுக்குலாம் நல்ல பார்ட்னர்ஷிப் மூலமாக ஒரு வருமானம் வரப்போகிறது. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்குலாம் இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்க போகுது. திடீர்னு வந்து ஒரு தோட்டம் வாங்கலாமா, தோட்டத்தோட கூடிய வீடு வாங்கலாமா, இடம் வாங்கலாமா, லேண்ட் வாங்கலாமான்னு யோசிச்சுட்டு அப்படியே இழுத்துட்டே இருந்ததெல்லாம் டக்குன்னு இந்த ஆவணி புரட்டாசிக்கு மேலாம் ரிஜிஸ்டர் போகுது. அதுக்கான இடத்தெல்லாம் போய் பார்த்துட்டு வரதுக்கான வாய்ப்பு 100% இருக்குது. எனக்கு கொடுப்பானா மாட்டானு யோசிச்சுட்டு இருந்த அந்த பங்காளி சொத்தெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் கன்னிராசிக்காரர்களுக்கு மிக அதிக அளவு இருக்குது. 2ஆம் இடத்திற்கு குரு பார்வை. வேற என்ன வேணும்? வீட்டில் இருக்கவங்களுக்கு காசு வரப்போகுது. நிறைய கன்னிராசிக்காரவங்க அவங்க வீட்டில் இருப்பவர்கள் மூலமாக பணம் கையில் புரள்வதை பார்க்க போகிறீர்கள். ஆனால் இந்த பக்கம் 12ஆம் இடமும் இயங்குது, இந்த பக்கம் 2ஆம் இடமும் இயங்குது. 6ல் கேது. 6ல் கேது வருதல் அப்படின்றது ஒரு மாதிரியான நல்ல விஷயம் பார்த்தோன்னா ஒரு பக்கம். எப்பயுமே ராகு என்ன பண்ணுவார்னா படம் காட்டிக்கிட்டே இருப்பார். கொத்துறேன்னு சொல்லுவார். கேது கொத்திட்டு போயிட்டே இருப்பார். ரொம்ப சிம்பிள். சுடுறேன்னு சொல்லிட்டே இருப்பான், கேது சுட்டுட்டு போயிடுவார். அப்போ இந்த மாதிரி படம் காட்டுறது எல்லாமே ராகு பண்ணுறனால இந்த தடவை தேவையில்லாத கொஞ்சம் மெடிக்கல் அலைச்சலை உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுப்பார். அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோன்ற மாதிரியான ஒரு பீதியிலேயே உங்களை வச்சுட்டு இருப்பார். ஏன்னா அந்த 6ஆம் இடம்ன்றதே குணரோக சத்ரு. அதில் வந்து ராகு அமரும்போது சத்ரு சம்கார நாசம் பண்ண போகிறதெல்லாம் உண்மைதான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. என்ன மாதிரியான சத்ருன்னா, உங்களுக்கு எதிரி, உங்களுடைய பகைவரெல்லாம் ராகு அழித்து விடுவார். யாரெல்லாம் உங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு கனவுலையாவது நினச்சிருப்பான், அவங்க கூட கண்ணுக்கு தெரியாமல் அழிஞ்சு போயிடுவாங்க. ஆனால் இந்த உடல்நிலை அப்படின்ற இடத்தில் மட்டும் தேவையில்லாமல் மனசஞ்சலை வர வைக்கிறதுக்கு ஏதாவது வேலையை ராகு பண்ணிகிட்டே இருப்பார். ஆனால் அது பெருசாக நடக்குமானா நடக்காது. நான் சொன்ன மாதிரி அந்த டெஸ்ட் பண்ணுங்க, இந்த டெஸ்ட் பண்ணுங்கன்னு எழுதியெல்லாம் கொடுப்பாங்க. பட்டு உங்களுக்கும் கொடுப்பாங்க, வீட்டில் இருக்கவங்களுக்கும் கொடுப்பாங்க. ஆனால் அது பெருசாக பயந்துக்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய கணவருடைய உடல்நிலை, உங்களுடைய அப்பாவின் உடல்நிலை, உங்களுடைய மூத்த பிள்ளையின் உடல்நிலை கண்டிப்பாக கன்னிராசி பெண்கள் பார்த்து கொள்ள வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்கிறது. மற்றபடி கன்னிராசிக்காரங்க இது வரைக்கும் இல்லாமல் கன்னிராசி பெண்கள் ஒரு நாளில் எப்படி வந்து கோடீஸ்வரி ஆகலான்னு யோசிக்க போகிறீங்க. நிறையா யோசிக்க போகிறீங்க. யூஸ்வலி கன்னிராசி நிறையா யோசிப்பீங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் அது அதிகரிக்க போகிறது. இந்த தடவை நிறைய பாலெல்லாம் பொங்க விட்டு வீட்டில் திட்டு வாங்க போகிறீங்கன்னு நினைக்கிறேன். சந்திரன் கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி கோக்மாக் பண்ணிகிட்டு இருக்காரு. அதனால் சிந்தனையில் கவனம் தேவை, செயலில் கவனம் தேவைங்க. பாத்ரூம் போகிறீங்க, படியிலேருந்து மேலே இறங்குறீங்க, சரிவான இடத்துக்குலாம் போகிறீங்கன்னா கவனமாக இருங்க. கொஞ்சம் ஸ்லிப்பாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது கிரக அமைப்புகளை பொறுத்த வரைக்கும். உங்களோட நேச்சுரல் ஹாரோஸ்கோப் ஸ்ட்ராங்காக இருக்குது, எந்த கோச்சாரத்தையும் ஒன்றும் பண்ண மாட்டேன்னா நம்ம கவலைப்பட்டுக்கவே வேணாம். அப்படி இல்லாட்டி கொஞ்சம் ஒரு விழிப்புணர்வோடு போயிட்டு வர இடங்கள்ல இருக்கிறது அப்படின்றது கன்னிராசிக்காரர்களுக்கு தேவைப்படக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்குது. மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்க போதுங்க. கன்னிராசிக்காரங்களுக்கு தலைமைத்துவம் கிடைக்க போகிறது. 2 குரு பார்க்குறாரு, 4 குரு பார்க்குறாருன்ற போது வேற ஒன்றும் பெரிய நெகட்டிவாக சொல்கிறதுக்கெலாம் ஒன்றுமே இல்லை. விழிப்புணர்வோடு இருக்க வேண்டியது, ஆரோக்கியத்தின் விழிப்புணர்வு தேவை. அதே மாதிரி பேசுகிற வார்த்தையில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. நீ திடீர்னு பெரிய ஆள் ஆகிட்ட, நேற்று வரைக்கும் இப்படி இருந்த பையன் திடீர்னு இப்படி ஆகிட்டானே அப்படின்ற மாதிரி அடுத்தவர்கள் பேசுவார்கள். நல்ல விஷயம் தானே, வளர்ந்தால் தானே அப்படி பேசுவாங்க. அப்போ நம்ம வளர்ந்துட்டுருக்கோன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் வளர்ச்சியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். நிறைய கொஞ்சம் தேவையில்லாத வீண் விரயங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்குது. நிறைய இந்த ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறது, கடைக்கு போய்ட்டு சும்மா விண்டோ ஷாப்பிங் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் ஒரு 300-400 செலவு பண்ணுறது, இதெல்லாம் இந்த மாதம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதி உச்சமாக இருக்காரு. என்ன பண்ணுறது, வீட்டுக்கு நான் வாங்குறேன் வீட்டுக்கு வாங்குறேனே சொல்லி
வீட்டுக்கு நிறைய பொருள் வாங்கி வருவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு. இன்னும் சொன்னா காமெடியா இருக்கிறதுனால சொல்றேன். இந்த தடவை புதுசா பக்கெட் வாங்குறது, மக்கு வாங்குறது, அப்புறம் வந்து மேட்டு வாங்குறது, இந்த மாதிரி வீட்டுக்கு தேவைப்படுகிற உபகரணங்கள்லாம் வாங்குறது, வீட்டை சீரமைப்பு செய்யறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இந்த தடவை கன்னிராசிக்காரர்கள் பண்ண போறீங்களா. அது மூலமாக ஒரு சிறு விரயங்கள் வருவதற்கான நல்ல விஷயம் தான். நம்மளுக்கு தேவைப்படுறதான் வாங்குறோம். இருந்தாலும் அது வந்து நம்ம 200 எதிர்பார்த்துட்டு போனோம்னா 350 ரூபாய்க்கு தான் கொடுப்பேன்னு சொல்லி அடம் பிடிக்குவாங்க. அந்த அளவுக்கான அமைப்பு இருக்கு. ஸோ அப்போ என்னன்னா, நம்ம போட்ட பட்ஜெட்டை விட ஒரு 5% 10% எக்ஸ்ட்ரா வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. மென்டலி ப்ரிப்பேர் ஆகிட்டு இந்த வீடியோவை பார்த்துட்டு போயிட்டு வாங்க கடைக்கு. அதுவே தேவையில்லாத மனசஞ்சலத்திலிருந்து தவிர்ப்புரி ஆகிடும். ஏன்னா கன்னிராசினாலே கால்குலேஷன் தான். நான் போட்ட பட்ஜெட்டை விட எப்படி வந்துச்சுன்னு சொல்லியே இவங்க தூக்கிடுவாங்க, பக்கத்தில் கொண்டு தூங்க விட மாட்டாங்க. அதனால இந்த தடவை அது கொஞ்சம் பட்ஜெட்டில் துண்டு விடக்கூடிய காலகட்டம் தான். அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்க. நிறைய கன்னிராசி ஆண்களுக்கு இந்த தடவை கொஞ்சம் தலை சம்பந்தப்பட்ட சின்ன ஒரு பிரச்சனை, முடி நிறைய கொட்டுதோ, எனக்கு மட்டும் ஒரு மாதிரி நிறைய முடியெல்லாம் கொட்டுதா, த்ரோட் வலிக்கிற மாதிரி இருக்கே, எச்சி முழுங்கினா முடியலையேன்ற மாதிரி சின்ன சின்ன உடல் சம்பந்தப்பட்டு யோசிக்க வைக்கும். அதில் கொஞ்சம் கவனம் இருக்க வேண்டும். நிறைய ஹீட் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது உடலுக்கு. அதனால நிறைய தண்ணி குடிக்க வேண்டிய நேரமாகவும் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வைகாசி மாதம் அப்படின்றது இருக்குது. ஏன் அப்படின்னு சொல்லனா, 12ஆம் வீட்டு அதிபதி அவர் போயிட்டு காலபுருஷன் 2ஆம் வீட்டில் உட்காந்துருக்காரு. அப்படின்ற போது கொஞ்சம் உடல் சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை. எனக்கு தெரிஞ்சு போன மாதம் விட்டு நான் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா, மே 7, 8 தேதியிலேருந்தே ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் சளி தொந்தரவு, காய்ச்சல் தொந்தரவு இதெல்லாம் ஆரம்பிச்சிடும். இது மே அப்படியே 20 தேதி வரைக்கும் கொஞ்சம் நீடிக்கும். மே 20ஆம் தேதிக்கு அப்புறம் உடலில் ஆரோக்கியம் அல்டிமேட்டாக இருக்கும். எல்லாமே சரியாக போகுது, ஸ்ட்ராங் ஆகிடுவீங்க, நிறைய ஓட ஆரம்பிச்சிடுவீங்க. திடீர்னு உடல்நிலையை குறித்த ஒரு அக்கறை வர ஆரம்பிச்சிடும். திடீர்னு 1/2 கிராம் கூட்டிட்டேனோ 1 கிராம் கூட்டிட்டேன்னு கண்ணாடியை போய் நீங்களே நின்று அப்படி பார்த்துக்க போகிறீங்க. அதுக்கப்புறம் வந்து அடுத்த சிம்ரன் நான் தான்ற மாதிரி எடுத்துகிட்டு ஓட போகிறீங்க. நிறைய உடல் குறித்த ஆரோக்கியம் தேவைப்படக்கூடிய காலகட்டம். எக்ஸசைஸை நோக்கி நீங்களே ஓடிடுவீங்க. அதுவே உங்களை இழுத்து கொண்டு போய் விட்டுரும். கிரகம் செவ்வாய் சும்மா இருப்பாரா, எல்லா வேலையும் பண்ணுவார். அதனால அந்த விஷயங்கள்லாம் இந்த தடவை நடக்க போகுது. அதனால யாராவது ஜிம்முக்கெல்லாம் ஜாயின் பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, இந்த மாதம் அதற்கான சரியான மாதமாக இருக்கும். உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படுவதற்கான அத்தனை விதமான முயற்சிகளையும் மேற்கொள்ள தயாராக இருந்து விடுங்கள். அவ்வளவுதான். நீங்க படிக்கிற கன்னிராசி குழந்தைகளாக இருந்தீர்களே ஆனால் சூப்பரா இருக்கு. லீவு தான் விட்டாச்சு, லீவ்லையும் படின்னு டார்ச்சர் பண்றானா ஒன்றும் பண்ண மாட்டாங்க. வீட்டில் உங்களை போனா போகுது அப்படின்னு ஜாலியாக விட்டுருவாங்க. அதனால கவலைப்பட வேண்டாம். நீங்க ஒரு 19 வயது 20 வயதுலேருந்து ஒரு 35 வயதுக்குள் இருக்கக்கூடிய கன்னிராசி நேயர்களாக இருந்தால், அதான் சொன்னேன், என்ன திடீர்னு வளர்ந்துட்டானேன்ற மாதிரி மற்றவர்கள் வியக்கக்கூடிய வண்ணம் உங்களுடைய வளர்ச்சி இருக்க போகிறது. நிறைய பேர் புது ஃபோன் வாங்குறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு. சித்ரா ஆஃபர் போனால் கூட உங்களுக்கு ஃபோன் கிடைக்கும்னா பார்த்துக்கோங்களேன். அந்த மாதிரி நிறைய பேர் புது ஃபோன் வாங்குறதுக்கு, புதிய வந்து காதில் வைக்கிற ஏர்பட்ஸ் வாங்குறது, ஸோ எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான ஒரு ஐட்டங்கள் வாங்கி மகிழ்வதற்கெல்லாம் வாய்ப்புகள் நிறையாகவே இருக்கிறது. அதில் ஒரு சந்தோஷம் கிடைக்க போகுது. நீங்கள் நினச்ச பிராண்டு வாங்குறது, அதுவும் ஆஃபரில் கிடைக்கிறது, அந்த மாதிரி நிறையா வாங்குறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. மொபைல் சம்மந்தப்பட்டு உங்களுடைய ஏர்பட்ஸே வந்து காட்சி ராசிநாதன் அமர்ந்திருக்கிற பொசிஷன் இதெல்லாம் வச்சு தான் சொல்கிறதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் ஒரு 35 வயதிலிருந்து ஒரு 45 வயதுக்குள் இருக்கக்கூடிய கன்னிராசி நேயர்களாக இருந்தீர்களே ஆனால் கொஞ்சம் வீட்டுக்கு நிறைய பராமரிப்பு செலவு பண்ணுவீங்க. வீட்டுக்கான ஐட்டம் வாங்கி வைக்கிறது, வீட்டுக்குன்னு ஒரு செலவு பண்ணுறது, எக்ஸ்பெஷலி வந்து வீட்டில் இருக்கவங்களுக்கு நான் சில விஷயம் வாங்கினேன் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன செலவுகள் நீங்கள் போட்ட பட்ஜெட்டோட கொஞ்சம் அதிகரித்து லைட்டாக 2-3 திட்டு வாங்குறதுக்குலாம் சான்ஸ் இருக்குது. நம்மளுக்கு என்ன புதுசாக, அதனால் ஃப்ரீயாக ஊட்டலாம். ஓகே, நீங்கள் ஒரு 45 வயதை தாண்டிய கன்னிராசி நேயர்களாக இருந்தீர்களானால் ஆரோக்கியத்தில் கண்டிப்பான கவனம் தேவை. போயிட்டு வர இடத்துல ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. உங்களுடைய அப்பாவின் உடல்நிலை, உங்களுடைய கணவரின் உடல்நிலை பார்த்துக் கொள்ளுங்கள். நீங்கள் கன்னிராசி ஆண்களாக இருந்தீர்களானால் உங்களுடைய மனைவியின் உடல்நிலை கண்டிப்பாக பார்த்துக் கொள்ள வேண்டிய காலகட்டம். சில கன்னி லக்னக்காரர்களுக்கு, கன்னி ராசியில் சில கன்னி லக்னக்காரர்களுக்கு உங்கள் மாமனார் மாமியாருடைய தலையீடுகள் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். அது நல்லதாகவும் இருக்கலாம், அது வந்து கெட்டதாகவும் இருக்கலாம். அது வாட் எவர் இட் இஸ் உங்களோட நேட்டல் ஹாரோஸ்கோப் டிசைட் பண்ண போது. இருந்தாலும் கொஞ்சம் இன்லாஸோடு இணக்கமாக இருத்தல், கொஞ்சம் இன்லாஸோடு நீங்கள் நெருங்கி பழகுதல், அவர்களுடைய பேச்சை கேட்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருத்தல், அந்த மாதிரியெல்லாம் உங்களை கிரகங்கள் இயக்க போகிறது. ஏன்னா இந்த 4ஆம் இடம், இந்த 3ஆம் இடம்லாம் சொல்லக்கூடிய 3ஆம் இடமே மாமனார் வீடு தாங்க. இந்த 10ஆம் இடம்லாம் வந்து மாமியாரை குறிக்கக்கூடியது. இதெல்லாம் கூட்டி வச்சு கிரகங்கள் அமைப்பை வச்சு சொல்கிறேன். அதனால் இன்லாஸோடு நீங்கள் இணக்கமாக இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்றது இருக்குது இந்த தடவை கன்னிராசிக்காரர்களுக்கு. அது இணக்கமா இல்லை ரொம்ப இணக்கமான்றதை உங்களுடைய நேட்டல் ஹாரோஸ்கோப் டிசைட் பண்ணும். இருந்தாலும் நம்ம இணக்கம்னே எடுத்துக்குவோம், சரியா? அந்த மாதிரியான வாய்ப்பெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மூலமாக ஒரு சின்ன கொஞ்சம் டென்ஷன் ஆகுது. ஆனால் ஒரு விஷயம், இது வரைக்கும் இல்லாமல் நல்லா தூங்க போகிறீங்க. தூக்கமே வராமல் தவிச்சிட்டு இருந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வைகாசி மாதம் ஒரு 25-26 தேதிக்கு அப்புறம்
அப்படி தூங்க போறீங்க, நல்ல தூக்கம் வரப்போகிறது, நிம்மதியான தூக்கம் வரப்போகிறது, டீப் ஸ்லீப்க்கு இருக்க போறீங்க. அதன் மூலமாக உடல் ஆரோக்கியம் மேம்பட போகிறது. தூங்கின மாதிரியே இல்லையே, டக்குன்னு நான் படுத்தேன் ஆனால் எந்திரிச்சிட்டேன், நான் தூங்கின மாதிரியே ஒரு தூக்கத்தில் கூட ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் இருந்தாங்க பாவம் கன்னிராசிக்காரர்கள். இந்த தடவை அதெல்லாம் நடக்க போகிறது. ஸோ நிம்மதியான உறக்கம் அப்படின்றது கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வைகாசி மாதம் இருக்க போகிறது. ஓகே, என்ன பார்க்க போறீங்க இந்த மாதம் அப்படின்னு சொல்லி பார்த்தோமே ஆனால் கன்னிராசிக்காரர்களுக்கு நிறையா இந்த தடவை நீங்கள் என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா நிறைய கன்னிராசிக்காரர்களுக்கு மாடுகள் கண்ணில் படப்போகிறது. அட என்ன மேடம் இதெல்லாமா ஒன்று, இதுதான் ஒன்று. நிறைய பசுமாடுகள் கண்ணில் படப்போகிறது. மாட்டு வண்டியை பார்க்கறது, மாடு பார்க்கறது, இது எல்லாமே சுக்கிரன். நான் வந்து காரகத்துவத்தாகவும் சொல்லிட்டு இருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு கண்ணில் பட்டது என்றால் பிரபஞ்சம் உங்களோடு இயங்கி கொண்டிருக்கிறது என்ற அர்த்தம். நிறைய பசுமாடு பார்க்க போறீங்க. இல்லை எங்கேயாவது கோயிலுக்கு போனால் அங்கே பசுமாட்டுக்கு ஏதாவது நீங்களாவே கொடுக்கலான்னு ஒரு தாட் வரப்போகுது. திடீர்னு யூடியூப்லாம் திறந்தால் உங்களுக்கு மாடுகள் அணிவகுத்து வர மாதிரியான விஷயங்கள் கிடைக்க போகுது. மாட்டு வண்டி பார்க்க போறீங்க. மாடுகள் சம்மந்தப்பட்டு யாராவது பேசுறதை கேட்க போறீங்க. ஸோ வந்து பசுமாடு என்று சொல்லக்கூடிய அந்த கோமாதா உங்களுக்கு அருள் புரிவதற்கு தயாராக இருக்கிறார். அதை பிரபஞ்சத்தின் வாயிலாக ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு கொண்டு வந்து காட்டப்படும் என்பதுதான் உண்மை. பார்த்தீங்கன்னா எனக்கு கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க, சரியா? இந்த நேரம் கன்னிராசிக்காரங்க இந்த வீடியோ உங்களை கண்ணில் பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஸ்கை ப்ளூ கலர் இல்லாட்டி ரெட் கலர் மாதிரியான ஒரு ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு ஒரு ப்ளூ, க்ரீன், ரெட் இது 3 கலந்த ஒரு கலவைடா அப்படின்ற மாதிரி திடீர்னு பலவண்ண கலர் இல்லாட்டி இந்த 3 கலர் கலந்த மாதிரியான ஒரு ட்ரெஸ்ஸில் உங்கள் பக்கத்தில் இருக்கவங்க அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. அப்படி போட்டிருக்கும் போது இந்த வீடியோ உங்கள் கண்ணில் படும். அப்படிப்பட்டது என்றால் பிரபஞ்சம் உங்களோடு இயங்கி கொண்டிருக்கின்றது என்று அர்த்தம். அந்த அளவுக்கு இந்த மாதம் சூப்பராக இருக்க போது கன்னிராசிக்காரர்களுக்கு. ஓகே, என்ன வழிபாடு நான் இந்த மாதம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரர்களுக்கு லட்சுமி நாராயண வழிபாடு மிகச்சிறந்த எச்சத்தை கொண்டு வந்து கொடுக்கும். நாராயணன் வந்து லட்சுமியோடு இருப்பார், சில இடங்களில் தான் இருப்பார். முடிஞ்சால் அந்த மாதிரி கோவில்களுக்கு போயிட்டு வாங்க. அப்படி இல்லாட்டி பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு தாயாரை முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நாராயணனை பார்த்து நமஸ்காரம் பண்ணிட்டு வரக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு உங்கள் கனவுகள் அனைத்தும் பலித்தமாகும். சீக்கிரட்டே ஒன்று தாங்க, எப்பயுமே நம்ம பண்ணுவோம்ல, பெருமாள் வழிபாட்டில் மட்டும் எப்பயுமே அம்பிகையை போய் பிடிச்சிடணும், அதுக்கப்புறம் தான் போய் ஐயாவை பார்க்கணும். சிவன் கோயிலில் முதல்ல ஐயாவை பார்க்கணும், அதுக்கப்புறம் அம்பிகையை பார்ப்போம். ஆனால் பெருமாள்கிட்ட மட்டும் கொஞ்சம் உல்ட்டா புல்ட்டாவாக பண்ணணும். நம்மளால் எப்பயுமே காதலாகி கசிந்து இருப்பாரா லட்சுமி கிட்ட, அதனால் நம்ம லட்சுமியை முதல்ல கரெக்ட் பண்ணிடணும். லட்சுமிகிட்ட போய் அம்மா தாயே கொஞ்சம் சொல்லி ஏதாவது காப்பாற்றுமா அப்படின்னு சொன்னீங்கன்னா என் பிள்ளை சொல்கிறேன் கேளுன்னு சொல்லி ஆர்டர் போட்டுருவா. அதனால் இந்த தடவை கன்னிராசிக்காரர்கள் உங்களுடைய கவலைகள் அனைத்தும் தீர்வதற்கு, காரியங்கள் கரெக்டாக நடக்கும்னு நினைக்கிறவங்க, புதிய பிஸ்னஸ் தொடங்குறதுக்கு சரியாக போகணும்னு நினைக்கிறவங்க, நீங்கள் ஏதோ ஒரு முன்னேற்ற பதவியில் முதல்ல போகிறீங்க அது சக்ஸஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்க, பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு தாயாரை வழிபட்டு விட்டு பிறகு பெருமாளை வழிபாடுகள். முடியும்னா தாமரை பூ கொடுத்து தாயாரை வழிபாடு பண்ணக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய மாதமாகத்தான் இருக்குது. சூப்பராக இருக்குது கன்னிராசிக்காரர்களுக்கு.